உன் பேரு முத்து, பல வீடுகளை விற்று காட்டை விற்று மெக்குதா கெத்துன்னு பிஇ படிச்சு 2020 பிஇ முடிச்சிருக்கிறேன். கரெக்டா? ஆமாங்க ஐயா. காலேஜ் கேம்பஸ்ல ஏதோ ஒரு கம்பெனியில் நுழைஞ்சு அப்பாடா எனக்கு வேலை கிடைச்சிச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். கரெக்டா? ஆமாங்க ஐயா. ஆனா அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜர் உன்னை ஓட்டுறான் அந்த மிஷின் சொல்லி டெய்லி டார்கெட் முடிகிற வரைக்கும் ஓட்ட விட்டுருப்பாங்க. கரெக்டா? காலேஜ் வச்சு வேலைக்கும் போக முடியாம நைட்டானா தூங்கவும் முடியாம 2022 இந்த வேலையை விட்டுட்டேன். கரெக்டா? ஆமாங்க ஐயா. மறுபடியும் ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டு பிஇ படிச்சதுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு திருப்பி வேலைக்கு போனா திருப்பி அதே கம்பெனியில அதே மாதிரி மிஷினையே ஓட்ட விடுறாங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா. சரி, மெக்கானிக்கல வேற ஏதாவது ஃபீல்டு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு யூடியூப் பக்கம் போனா அங்க ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், பில்டிங்கு, டிசைனு, ஆட்டோமொபைல்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டு உன்னை குழப்பியிருப்பாங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா. சரி, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்க ஐயா. சரி, இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது. வர சனிக்கிழமை 6ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு வெந்தண்ணியில் வெதுன்னு குளிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு உங்கள் லேப்டாப்பையும் மொபைல் ஃபோனையும் முன்னாடி எடுத்து வச்சு மெக்கானிக் இன்ஜினியர் கெரியர் கைடன்ஸ்னு ஒரு வெபினார் நடக்குது. அதை அட்டன் பண்ணு. உன் பிரச்சனைக்கெல்லாம் அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும். சந்தோஷமாக போயிட்டு வா. நன்றிங்க ஐயா. ஐயா காணிக்க எதுவும்? காணிக்க 99 ரூபா. அதுவும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லேயே கிளிக் பண்ணி பே பண்ணிவிட்டு போயிடு. மெக்கம்மா கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவா. நல்ல ஞாபகம் இருக்கட்டும். வணக்கம் மக்களே, கபிலன் குமரவடிவேல். இது மாதிரி உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கிறோம். ஃப்ரெஷராக முடிச்சுட்டு எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகிறது, தாத்தாவை கேட்டால் அவரோடு போக சொல்கிறாரு, மாமாவை கேட்டால் அவர் துபாய் போங்கிறாரு, சித்தப்பாவை கேட்டால் சிலோன் போங்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு உங்களை போக சொல்லுவாங்க, ஒவ்வொரு வேலைக்கு போக சொல்லுவாங்க, அதுக்கு போக சொல்லுவாங்க, இதுக்கு போக சொல்லுவாங்க. சில பேர் என்ன மாதிரி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி அதுக்கு வா இதுக்கு வர உங்களை கூப்பிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக ஒரு வெபினார் ஒன்று போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஓகே, சூப்பரான ஐடியா. வர 6ஆம் தேதி இந்த வெபினார் நடக்குது. ஆன்லைனில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெபினாருக்கு ஒரு வீடியோவை போகணுன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்கினான்னா பார்த்தீங்களா என் தோற்றத்தை பக்கா ஜோசியக்காரமாக நான் மாற்றி வச்சுக்கிறாங்க. சரி, தப்பு இல்லை. நம்ம மக்களுக்காக ஒரு கேரக்டர்ஸ் கொடுக்கறதுக்காக காலம் கிட்டு போய் கிடக்குது. எல்லாத்துலேயும் மசாலா கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால இதுலேயும் மசாலாவெல்லாம் தூவி இது மாதிரி ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஸோ இந்த கேரியர் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இப்போ 2024 முடிக்கிறவங்க, 25 முடிக்கிறவங்க, அந்த இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் இப்போ க்ரோத்துக்காக டிசைன் போகலான்னு இருக்கேன் சார், இல்லை ஆயில் அண்ட் கேஸ்க்கு மாறலான்னு இருக்கேன், நான் மாறலாமா, இல்லை நான் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இப்போ நான் துபாய் போக முடியுமா, இல்லை சிங்கப்பூருக்கு நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஜாப் கிடைக்குமா, இல்லை ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ன வழி. ஸோ இந்த மாதிரி கேரியர் ஷிஃப்டிங்கு, கேரியர் க்ரோத்து, எந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் அதிகமான சம்பளம் கிடைக்கும், எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகிறதுக்கு என்ன வழியை ஃபாலோ பண்ணணும், எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது, ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமான்னு இப்படி ஏகப்பட்ட சந்தேகம், ஏகப்பட்ட கேள்விகள் நிறையா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு வெபினார் தான் இந்த மெக்கானிக்கல் கேரியர் கைடன்ஸ். கேரியர் கைடன்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எம்இசி கேரியர் கைடன்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஓகே, இதுதான் பேர், ஃபைனல் பேர், எம்இசி கேரியர் கைடன்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இது வர 6/4/2024 சனிக்கிழமை. அதாவது வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1.5 மணி நேரம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த கேரியர் கைடன்ஸ் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவை வச்சு நீங்கள் உங்கள் கேரியரை ஷிஃப்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை உங்கள் கேரியரை சூஸ் பண்ணுறதாகட்டும். ஏன்னா நிறையா பேர்ட்ட நான் இன்றைக்கி சமீப காலத்தில் போய் கேட்கும்போது என்ன வேலைக்கு போக போகிறேன்னா QC போக போகிறேன், டிசைனில் போக போகிறேன், ஆட்டோமொபைலில் போக போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபீல்டுனா என்ன, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு எனக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ நாம் இந்த கேரியர் கைடன்ஸில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதிரியான ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்கில் செட் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஸ்கில் செட்டை எப்படி நம்ம செலவே பண்ணாமல் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த கேரியர் கைடன்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 99 ரூபா தான். ஒரு படம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி செலவாகுது. ஸோ இது ஒரு 1.5 மணி நேரம் படம் தான், அதனால் 99 ரூபா தான் செலவாகுது. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு படமாக நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ. ஸோ அதனால் நீங்கள் ஹீரோ ஆகிறதுக்கு இதை அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க நிறைய ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீட்பேக்லாம் நம்ம கூகுள் ரிவ்யூவில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணலாம். இந்த கேரியர் கைடன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணி 90 rupees அதிலே பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். லிங்க் எல்லாம் உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ நம்ம வர சனிக்கிழமை 7 to 8:30 சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உதவி செய்தால்தான் நம்மளுக்கும் உதவி கிடைக்கும்.
ஸோ இந்த உதவியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்க இது போட்டோவா இல்ல வீடியோவாங்க? நீங்க ஜான் இருக்கீங்களா? ஜான் யூடியூப்ல கூட மெசேஜ் போட்டார், நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. ஓகே, அப்படியே அடுத்த ஆளுக்கு வருவோம். ஃப்ரீ வீக்னஸ். ஏங்க நீங்க பேசுறது இந்த வயல் வாசிக்கிற மாதிரியே இருக்குங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப கேக்குதா சார்? இப்ப நல்லா கேக்குது, சொல்லுங்க. வச்சிருக்கீங்க இது இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மூஞ்சியா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியா. ஓகே சார். பாத்தீங்களா உங்களை எப்படி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னு? பார்த்தேன் சார். பாத்தீங்களா? சரி, ஓகே. நல்லாதான் சார் இருந்துச்சு. இப்பவும் நான் வந்து லிங்க்டின்ல நான் ஜாப்க்காக இது போட்டுட்டு இருந்தேன் சார். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஆனா இது வந்து கடைசி சான்ஸ் தான்ன்றது இன்னைக்கு தான் தெரியும் சார். நான் நினைச்சேன் சரி இத்தனை இதுல போடலாம், சரி நிறைய கம்பெனிஸ் ரெக்யூர்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க, சரி நம்ம போட்டா இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் மெயில்ல வந்து நம்மளை கூப்பிட்டுருவாங்கன்ற ஒரு இதுல இருந்தேன். சரி, ஆனா இதுதான் கடைசி ஆப்ஷன். நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எங்க இருக்குதுன்னு தெரியலையா. எந்த நேரம் போனாலும் இது நல்லா இருக்கு. நான் ரொம்ப பிஸி. அங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த்து போவோம், சவுத்து போவோம், ரொம்ப பிஸி. என்ன பண்றது, எம்எல்ஏ எல்லாம் சாதிக்க முடியல, நம்மள கூப்பிடுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வந்து